பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பணத்தை சம்பாதிப்பது போல நன்மை மேன்மைகளை கொண்டு வரும். ஆதார வசனம் மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மேற்கண்ட வசனம் சொல்லுவது நமக்கு பல காரியங்களை வேதத்தின் மூலம் அறிவித்திருக்கிறார். அதில் ஒன்று நன்மை என்பது என்ன, யாருக்கு நன்மை உண்டாக வேண்டும், என்ன நன்மை செய்வது, எப்படி செய்வது, இதை அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த சப்ஜெக்டுக்கு போய்விட்டார். மனுஷனே, நன்மை இன்னதென்று நீ அறிவாய், அதை செய், இது உன் கடமை, பொறுப்பு என்று சொல்லாமல் சொல்லுகிறார். நன்மையை கற்றுக் கொடுத்து விட்டு இதுதான் நன்மை, இதெல்லாம் தீமைகள் என்று வரையறுத்து விட்டு அப்புறம் சொல்லுகிறார், நான் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன், நீ கற்றுக்கொண்டாய், நீ இப்பொழுது நன்மையை செய்யுங்கிறார். தீமை ஏன் இவைகளெல்லாம் தீமை என்றால், தீமை இவையெல்லாம் தீமை என்று பிராண்ட் பண்ணிவிட்டால் நாம் அதை தொடக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. அதற்காக தீமையும் வரையறுக்கிறார். தீமை செய்தவர்களுக்கு என்ன வரும், நன்மை செய்தவர்களுக்கு என்ன வரும் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை பாடத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள். எபேசியர் 2:10 சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்த நோக்கமே நற்கிரியைகள் செய்யும்படியாகும். அதற்காகத்தான் நம்மளை ரட்சித்தார், நன்மைகள் செய்யும்படியாகும். அதை ஏற்கனவே அவர் முன்பாக ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் ஆயத்தப்படுத்தினதான் நம்ம செய்ய சொல்கிறோம். புதுசாக கண்டுபிடிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காகவே தேவன் நம்மை முன் குறித்து அழைத்து ரட்சித்து நீதிமான்களாக மாற்றி மகிமைப்படுத்தி வருகிறார். இவ்வளவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக அவர் நம்ம மேலே இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார் என்றால், அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக. புதிதாக நாம் ஒன்று கையை பிசைந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. என்ன நன்மை செய்வது, யாருக்கு செய்வது என்ற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. 2 கை 2 கால் எல்லாம் கொடுத்திருக்கிறார், கண்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நம்ம எடுத்த எடுப்பிலேயே போ நன்மை செய் என்று அவர் சொல்லவில்லை. நன்மைகளை நாம் அனுபவிக்க இடம் கொடுத்து, நம்மளுக்கு நன்மைகளை கொடுத்து, அது ருசி கண்டு பின்பு நம்மை ஏவுகிறார். கிருபை பெற்று பின் நன்மைகளை செய் என்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல், அவருடைய அனுகிரகம் இல்லாமல், டைரக்ஷன் இல்லாமல் நாம் யாருக்கும் செய்ய முடியாது. நம்மிடம் இருக்கிறது என்பதற்காக நாம் செய்ய முடியாது. செய்யத்தக்கவர்களுக்கு செய் என்று தான் சொல்லுகிறார். நாம் பெற்று அனுபவிக்கும் போதே அறிந்து கொள்கிறோம் எவைகள் நன்மைகள் என்று. நமக்கு தெரியாதா, நமக்கு நன்மைகள் இவைகள் எல்லாம் தீமைகளை வரவேற்போமா, தீமைகளை தள்ளி விடுகிறோம். நமக்கு வரக்கூடாது என்று தள்ளி விடுகிறோம். அடுத்தவர்களுக்கு யோசித்து பாருங்கள். மீனை கொடுப்பதை காட்டில் மீன் பிடிப்பதை கற்றுக்கொடு, இது நன்மை என்கிறது உலகம். உண்மைதான். அந்த நேரத்திற்கு பசியை ஆற்ற சில காரியங்களை செய்கிறோம், தற்காலிகமாக கொடுக்கிறோம் அவர்களுக்கு. தற்காலிகமாக அது ஒரு நன்மை, நல்லது, செய்ய வேண்டும். இது இரக்கத்தினால் வரக்கூடிய நன்மை, தற்காலிக நன்மை. அந்த நபர் எப்பொழுது நன்மை உடையவராக இருப்பதற்கும், அதாவது செல்வமுடையவராக, ஆவிக்குரிய காரியத்தில் வல்லமை உடையவராக இருப்பதற்கும், அவரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் திராணியை அடைவதற்கும் நாம் இந்த நபருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான நன்மை, அதுதான் சுவிசேஷ நன்மை. இருளின் ஆதிக்கத்தையும் வெளிச்சமாகிய சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும், விசுவாசத்தையும், ஜீவாதிபதியை பற்றியும் அந்த நபருக்கு விளங்கும் வகை எடுத்து சொல்வது, நம்முடைய சாட்சியை சொல்வது, இது நன்மை. இது கட்டாயம் செய்ய வேண்டும். இதைத்தான் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மளை நடத்துகிறார். அவைகளை எபேசியர் 2:10 பொறுமையோடு வாசித்து பாருங்கள். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். தொடர்ந்து ஆவியானவர் உதவி பெற்று அந்த நபருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொன்ன உடனே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா, ஏற்றுக்கொண்டோமா? இல்லையே. அந்த நபருடைய அறியாத்தன்மையை ஏற்றுக்கொள்வது அது அவருக்கு செய்யும் நன்மை. நாமும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம், இடக்கு மடக்கா பேசிக்கொண்டு. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் முக்கியமாக உங்களது உள்ளான மாற்றம், உலக பிரகாரமான விடுதலை, மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள், கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள், இவைகளை பொறுமையாக அவர்கள் மேல் திணிக்காமல் அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ளும் திறனுக்கு தக்கவாறு சொல்லுவது, இது மகா பெரிய நன்மை.
ஆபிரகாம் தன்னோடு ஒட்டி கொண்டு வந்த லோத்தின் விடுதலைக்காக லோத்து வந்து யோர்தான் நதிக்கு சோதோம் கொமோராவுக்கு போய் அங்கே போட்டு விட்டார், கூடாரம் போட்டு விட்டார், பிரிந்து போய்விட்டார். அது ரொம்ப செழிப்பாக இருந்து கண்ணுக்கு பசுமையாக இருந்தது, போய்விட்டார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அக்கிரம ஆண்டவருக்கு எட்டி அதை அழிக்க புறப்பட்டு விட்டார். அதை ஆபிரகாமோடு சொல்லி கொண்டிருக்கிறார், நான் அழிக்கப் போகிறேன் என்று. யாரோ எங்கேயோ அழிங்க, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி இருந்தானா? அங்கே தானே லோத்து இருக்கிறான், தன்னுடைய கசின் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபிக்கிறான். இது ஆதியாகும் 18ஆம் அதிகாரம் 24-32 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் சரி. தகப்பனே, 50 நீதிமான் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ? அழிக்க மாட்டேன். சரி, உனக்கும் சந்தேகம் வந்துவிடும். 45 மாட்டேன், 40 மாட்டேன், 30 மாட்டேன், 20 மாட்டேன். 10 பேர் இருந்தால் கோச்சுக்காதீங்கப்பா, 10 பேர் இருந்தால் மாட்டேன். 10 பேர் கூட இல்லை. அதனால தான் லோத்து இவனும் பரிந்து பேசினதுக்காக லோத்து குடும்பத்தை வெளியே இழுத்து விட்டு அவர் அழித்தார். கேட்டீர்களா? யாரோ எக்கோட கெட்டு போய் நமக்கு என்ன என்று இருந்தானா? அதெல்லாம் பின்னாளில் அவனுக்கு நன்மை மேன்மையாக வந்தது ஆபிரகாமுக்கு. அப்படி நம்முடைய கண் முன்னாக யாராவது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க, அதனால தான் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் யாரை குறித்தாவது கேள்விப்பட்டிருக்கலாம், பேப்பரில் படிச்சிருக்கலாம், அதன் மீது கை வைத்து ஜெபியுங்கள். இந்த நபரை காப்பாற்றுங்கப்பா என்று ஜெபியுங்கள். அவர் எங்கேயோ யாரோ இருக்கட்டும், அது கர்த்தருக்கு தெரியும். ஜெபிக்க வேண்டும். நம்ம உற்றார் உறவினர்களுக்கு, நம்மை பகித்து கொண்டிருப்பவர்களுக்கு நமக்கு நன்மை செய்வர்களுக்கே நன்மை செய்தால் அதனால் பிரயோஜனம் என்ன? இந்த நன்மையால் லோத்துடைய மகளும் காப்பாற்றப்பட்டார்களே. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி. காயின் முதல் 2 பேர் பிரதர்ஸ், காயின் ஆபேல். இப்போ 2 பேர் காணிக்க கொண்டு போகிறார்கள். 2 பேர் காணிக்கை கொண்டு போகும்போது ஆபேலையும் உடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினையும் ஒரு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே காயினுக்கு ஒரு எரிச்சல், முகநாடி வேறுபட்டது என்று ஆதியாகமம் 4:6 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கேட்டீர்களா? இந்த இடத்துல என்ன நன்மை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏன் சகோதரனை பார்த்து பொறாமைப்படுகிறாய்? ஏன் அவன் மீது எரிச்சல் கொள்கிறாய்? நாம் ஒருவர் மீது எரிச்சல் கொள்ளும் பொழுது, பொறாமை கொள்ளும் பொழுது, கசப்பு கொள்ளும் பொழுது அவர்களையும் பாதிக்கும், நம்மையும் பாதிக்கும். மறந்து விடாதீர்கள். இது ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய ஆசீர்வாதத்தை பாதிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை அதை பாதிக்கும். அவர்களை பாதிக்குதோ இல்லையோ நம்மை பாதிக்கும். அதனால தான் கேட்டார். நீ அவனை கேட்டிருக்கலாமே. இந்த காயின் கேட்டிருக்க, என்னப்பா உன்னதை மட்டும் அங்கீகரிக்கிறார், சந்தோஷமா, என்ன செய்யணும் கேட்டிருக்கலாமே. அவனோட ஒப்புரவாக்கி அவனோட உதவி கேட்டிருக்கலாமே, அவன் சொல்லியிருப்பானே. கேட்டீர்களா? நன்மை என்ன இதை கேட்டீர்களா? நமக்கு நாமே செய்து கொள்வதும் அடுத்தவர்களுக்கு அது நன்மையாக வருவது 2 உண்டு. ஒரு காரியத்தில் 2 காரியமும் உண்டு. 2 திசையிலும் அது வேலை செய்யும். லூக்கா 23:42 ஆண்டவர் சிலுவையில் இருந்து அவர் தொங்கிக் கொண்டிருக்க பக்கத்தில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு 2 கலர்களை அறிந்திருக்கிறார். 2 பேரும் நிதித்தான் பேசினார்கள். ஏசப்பா ஒருவன் சுதாரித்து கொண்டான், யூதருடைய ராஜா என்ற போர்டை பார்த்து சுதாரித்து கொண்டான். அப்பா என்னை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் மன்னித்தார். இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். சத்தியத்தை அறிந்து தேவ சித்தத்தின்படி அறிந்து அதன்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் நமக்கு நாமே நன்மை சொல்லுது கொள்ளுதலாகும். அன்று அந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டானே, நன்மையை பெற்றுக்கொண்டானே, மேன்மை அவன் தனக்குத்தானே நன்மை செய்து கொண்டான், கீழ்ப்படிந்தான், மன்னிப்பு கேட்டான். அது நமக்கு நாமே செய்து கொள்ளும் நன்மை. இந்த நன்மை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும். உடனே மனசுக்குள் சாரி கேட்டுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், அந்த நபரிடம் கேட்க வேண்டும். ஆவி ஆத்தும சரீரத்துக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவுக்கு என்ன நன்மை, உங்கள் ஆவிக்கு என்ன நன்மை, உங்கள் சரீரத்துக்கு என்ன நன்மை, சரீரத்துக்கு எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், சரீரத்துக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் தான் டாக்டர். ஆத்துமாவுக்கு நன்மை. ஆத்துமா எப்படி உள்ளான மனிதனை நீங்கள் பலப்படுத்த, அந்த மனிதனுக்கு உங்கள் சாப்பாடு வேண்டியதில்லை. ஆவிக்குரிய காரியங்கள் வேண்டும், வசனம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும், நிற்க வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் நன்மைகள். இந்த நன்மைகள் பல மேன்மைகளை இழுத்து கொண்டு வரும். தவறு செய்துவிட்டோம் என்று அறிந்தது உடனே கர்த்தரிடமும் அந்த எதிராளியிடமும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈகோ நடுவே வரக்கூடாது. இது அதிக நன்மை. இதை தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது நன்மைக்கு பதிலாக நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்வதாகும். இதனால் தான் சரீரத்தில் பல வியாதிகள் போக மாட்டேன் என்கிறது. தெரியும்,
சாரி கேட்க வேண்டும். அவர்கள் மேல் கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, ஒரு பயம் வருகிறது. ஆனால் நாம் அதை செய்வதில்லை. இதற்கு யாரும் பொறுப்பல்ல, முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. யாக்கோபு 4:17 இதைத்தான் யாக்கோபு சொல்கிறான். நன்மை செய்ய அரிதிருந்தும் 4:17 யாக்கோபு 4:17 உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். உனக்கு நன்மை செய்ய அறிந்திருந்து செய்யாமற் போனால் அது உனக்கு பாவமாகும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போல அவனுக்கு பாவம். கேட்டீர்களா? 2வது முறை எதற்காக சொல்கிறேன்? உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக. நான் என்ன பாவம் செய்தேன் என்று பலர் கேட்பார்கள். பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு, யார் ரொம்ப நீடி பர்சன் செய்யவில்லை என்றால் அது பாவம். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்க எது பாவம் என்று. உங்களால் முடியும், ஒரு 100 ரூபா கொடுக்க முடியும், உங்கள்கிட்ட இருக்குது. அவர் கேட்குறார்கள், கொடுக்கவில்லை, அது பாவம். நான் பூரா கொடுக்க சொல்லவில்லை, 7 முழுவதும் கொடுக்க சொல்லவில்லை, தினமும் கொடுக்க சொல்லவில்லை. அவர்களுக்குன்றது ரொம்ப ரொம்ப நீடி, கொடுத்து விடுங்கள். தேவ ராஜ்யத்தில் விதைத்து விட்டீர்கள், மறுபடியும் அதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீதிமொழிகள் 3:27 இதைத்தான் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. எல்லாம் ஒன்று தான். 4:10 யாக்கோபு 4:17 இது எதை ஒன்றே தான் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் நீங்கள் அறிந்த விஷயந்தான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சவுல் தாவீதை துரத்தி கொண்டே இருக்க, பொறாமையின் காரணமாக துரத்தி கொண்டே இருக்கிறான். அவனை கொல்ல வேண்டும் என்றே துரத்தி கொண்டிருக்கிறான். அவன் தப்பித்து கொண்டே இருக்கிறான். வசமாக ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டான் சவுல். தாவீது உடனே அழித்திருக்கலாம், அவன் போக வேண்டாம், அவனுடைய ஆட்களை விட்டு அழித்திருக்கலாம், செய்யவில்லை. ஏனென்றால் அவன் அபிஷேகம் பெற்றவன் என்று நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று தன்னை காத்து கொண்டான். பாவம் செய்யாமல் காத்து கொண்டான். இதை அறிந்த சவுல் சொல்கிறான். உங்களுக்கு நான் அதை வாசித்து காட்டுகிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17-18 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவன் சொல்லுகிறான், இதை தெரிந்து கொண்டான், நம்மளை அழித்திருக்கலாம், ஆனால் தாவீதை அழிக்கவில்லை என்று. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தார், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்தது இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கேட்டீர்களா? அவன் சொன்னதை கேட்டீர்களா? அவன் ஒரு எதிராளியே பார்த்து சொல்லுகிறான், நீ எனக்கு நன்மை செய்தான். அவனை அழித்திருக்கலாம், ஆனால் அழிக்கவில்லை, விட்டுவிட்டான். அது கர்த்தருக்கு நல்லதில்லை என்று விட்டுவிட்டான். அதை தான் சொல்லுகிறார், நீ எனக்கு நன்மை செய்தால் நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று. இதை தான் ஆண்டவர் தேவ ராஜ்யத்தில் அவன் விதைத்து வைத்திருந்தான் தாவீது. இதுதான் பல 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 மடங்காக அவனுக்கு மேன்மையாக வந்து சேர்ந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தினமும் நன்மை செய்யுங்கள். அது எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்கிற மாதிரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். சவுல் செய்த பல காரியங்களை பொறுத்து கொண்டான் தாவீது. நன்மை, இது தேவனுக்கு மேன்மை, மகிமை. அடுத்து சவுளை அழிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்து அவன் பயன்படுத்தவில்லை. இது அதிக மேன்மை. உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள், நிந்தையாக பேசுகிறார், பொறுத்து கொண்டீர்கள். நன்மை. அவர்களை பற்றி பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் அருமையாக உங்களுக்கு வாய்க்கிறது. பார்த்தீங்களா என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசினாங்க? இன்றைக்கி அவங்க நிலைமையை பார்த்தீங்களா? பேசக்கூடாது, நமக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் அவர்களை கேவலமாக நிந்தையாக பழிக்கு பழி பேசாதபடிக்கு அமைதியாக இருந்து விட்டீர்களே, நன்மை. இதை காட்டில் இன்னொரு மேன்மையான ஒரு படி இருக்கிறதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அது என்னவென்றால், அவர்களை பற்றி நன்மையாக சொல்லுங்கள். அவர்கள் ஏதாவது நன்மை செய்திருப்பார்கள், அதை சொல்லுங்கள். அதை சொன்னால் இன்னும் மேன்மை, அதிக மேன்மை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து நிறைய பேரை அடிமையிலாக சீரியா நாட்டுக்கு கொண்டு போனார்கள். சீரிய படைத்தலைவன் நாகமான், உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அதில் ஒரு சிறு பெண்ணை அடிமையாக கொண்டு போய் நாகமான் தன் வீட்டில் வேலைக்கு வைத்து கொண்டான். இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருப்பதை கண்டுவிட்டால் இந்த பிள்ளை, சிறு பிள்ளை, அவர் தன்னுடைய எஜமாட்டியிடம் சொல்லுகிறார், நம்முடைய எஜமானன் ஆண்டவர் எங்கள் ஊருக்கு போனால் தீர்க்கதரிசியின் மூலமாக சுகமாகலாம் என்று. அவளை அடிமையாகத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கார்கள். அவள் என்ன சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், என்ன நினைக்கலாம், இவனுக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும், அப்படி தான் நினைச்சிடும். இல்லை, அவள் அதை தள்ளி வைத்துவிட்டு, தீமையை தள்ளி வைத்துவிட்டு நன்மையை கையில் எடுத்தால். சிறு பெண், அவள் பெயர் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவளை பற்றி வைத்து எத்தனை மெசேஜ்கள் பேசுகிறார்கள். நாகமான் வந்தான், சுகம் பெற்றான், ரட்சிப்பும் பெற்றான். மக்களே, கர்த்தருக்குள் இருப்பது நமக்கு நன்மை. அவர் சித்தத்தில் இருப்பது செய்வது நமக்கு நன்மை. வேதம் வாசிப்பது உங்களுக்கு நன்மை.
இது என் ஆண்டவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிரெடிட் செய்த மாதிரி நினைக்காதீர்கள். ஆலயம் செல்வது உங்களுக்கு நன்மை, ஜெபிப்பது உங்களுக்கு நன்மை, பொறுத்து கொள்வது உங்களுக்கு நன்மை, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது உங்களுக்கு நன்மை. நன்மை நன்மை நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு மேன்மை கிரெடிட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு மகிமை செலுத்துவது நன்மையோ நன்மை, துதிப்பது நன்மை, ஸ்தோத்திரிப்பது நன்மை, ஆண்டவருடைய மேன்மையை பற்றி பேசுவது உங்களுக்கு நன்மை. நீங்கள் பேசுகிறாலும் பேசாவிட்டால் அவர் மேன்மைக்குரியவர் தான். இதற்கு கர்த்தர் செய்யும் நன்மை மகிமை எண்ணி முடியாது. உயர்வான உயர்வை கொடுத்து பஞ்சகாலத்திலும் செழிக்க வைத்து வாக்கை நிறைவேற்றி இவள் இவள் என் மகிமையின் பாத்திரங்கள் என்று உலகத்திற்கு காட்டுவார். அதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வேலை செய்வதற்கு நாம் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் தகப்பனுக்கு செய்யும் நன்மைகள் உண்டு. அவைகள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமுக்கு என்ன நன்மையை கொடுத்தார்? இன்று வரை விசுவாசத்தில் இருப்பவர்கள் ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட நன்மை! ஈசாக்கு நன்மை ஈசாக்கு திருப்பி என்ன பதில் நன்மை செய்தார் ஆண்டவர்? ஆதியாகமம் 26:12 பஞ்ச காலத்தில் விதைத்தான் 100 மடங்கு பலன் பெற்றார். எதிரி எல்லா துறவையும் மூடிவிட்டார்கள். இவர் தோண்ட தோண்ட தண்ணீர் வந்து, மக்களே நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள். என்னென்ன நன்மை என்று இதுவரையும் கட்டீர்களோ அதெல்லாம் செய்து கொண்டே இருங்கள். உங்களை எதிரி எதையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர ப்ரமோஷன் தடுக்க முடியாது. உங்கள் பாதையில் அவன் நிற்க முடியாது. ஆண்டவர் விட மாட்டார். அவன் நின்றால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. பல மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஏற்ற காலத்தில் கொடுப்பார். பிரதி நன்மையை மனுஷருடைய எதிர்பார்க்காதீர்கள். அது வராது. நம்மளுக்கு விசுவாச மக்களுக்கு வராது. ஆண்டவர் தடுத்து விடுவார். அவரிடம் மட்டுமே நமக்கு நன்மை வரும். அந்த நன்மைக்குள்ள வேதனை இருக்காது. அதைத்தானே நீதிமொழிகள் 10:22 சொல்லுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பதில் நன்மை செய்கிறவர்களும் உண்டு, நன்மையை பெற்றுக்கூட நமக்கு தீமை செய்கிறவர்களும் உண்டு. இதை நாம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஐயோ பார்த்தீங்களா நான் எத்தனை நன்மை செய்தேன், அதற்கு பதிலாக தீமை பேசவே கூடாது. அது வெளியே கொண்டு வரக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு சகலமும் தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது கர்த்தருக்கு மகிமை. இது நீங்கள் செய்வது கர்த்தருக்கு மகிமை. இது தெய்வீக சுபாவம், இயேசுவின் சுபாவம். இயேசு கல்வாரியிலையும் அவர்களுக்காக பாவங்களை மன்னி அறியாமல் செய்கிறார் என்று சொல்லவில்லையா? ஜெபிக்கவில்லையா? மன்னிக்கவில்லையா? அவருடைய பிள்ளை அல்லவா நாம்? யோசித்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்மையை பெற்ற நாங்கள் பிறருக்கு பிரதி நன்மை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். உங்களுக்குள் செய்யும் நன்மைகள் எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ளும் நன்மைகளாகும். இவற்றை பிரதிபலனை நாம் கண்டோம், கற்றோம். இனி நன்மை செய்தவர்களாகவே எங்கும் எல்லையில் காணப்படுவோம். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இதில் எனக்கென்ன நன்மை, இது எனக்கென்ன லாபம் இருக்கிறது என நான் தேட மாட்டேன். இதில் பிறருக்கே நன்மை உண்டா? எங்கள் அப்பா சந்தோஷப்படுவாரா? ஏசப்பா கர்த்தருக்கு மகிமை உண்டா என்றே நான் ஆராய்வேன். ஆமேன். அல்லேலூயா.